அது உன்னை அணுகுவதில்லை. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு என்றும் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு எங்கும் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவும். எதுவும் என்னை அணுகுவதில்லை என்றும், எதுவும் என்னை அணுகுவதில். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார். இந்த நீதி அப்படின்றது ஒரு மனிதனிடத்திலிருந்து தொடங்கி அடுத்த மனிதனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தானோ அதே போல அவன் மகனாகிய ஈசாக்கும் கர்த்தரை விசுவாசித்தான். அப்போ எந்த ஒரு பழக்கமும் அதை புழக்கத்தில் கொண்ட நபரிடத்திலிருந்து தான் அது பழக்கமாக உருவாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாட மட்டும். உன் பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நான் ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் இவங்களெல்லாம் சும்மா ஒரு சிம்பாலிக்கலாக சொல்லிட்டு வரும் பொழுது நம்மளையும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பெற்றோர் நமக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுத்த சில நல்ல பழக்கங்கள் இன்றைக்கி நம்மோடு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க புழக்கத்தில் வச்சுருந்ததான் நமக்கு பழக்கமாக்கி கொடுத்தாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் 5:30 மணிக்கெலாம் எங்கள் அப்பா வீட்டில் இருக்க பாயை சுருட்ட ஆரம்பிச்சிடுவார். எங்கள் அம்மாவும் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. பாயை எங்கள் அப்பா சுருட்ட ஆரம்பிச்சிடுவார். எனக்கு தெரியுது 4 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பாயை சுட்டுவார், எழுந்திரிச்சிருவோம். ஆமாம், எழுந்திரிச்சிட்டு காலையில் போய் பல்ல விளக்கிட்டு காலை கடனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்க உட்காரணும். படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு படிக்கணும். இதுதான் ரெகுலர் லைஃப். இப்படி தான் வாழ்க்கை பயணம். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களை அப்படி தான் நடத்தியிருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இருக்காது. அதனால் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஒரு ப்ரைஸிங். ஆண்டவரே, நீங்கள் புழங்கினதை எங்களுக்கு பழக்கமாக்கி கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆனால் ஆயில் பாத் உண்டு. இப்போ நோ பாத். இப்போல்லாம் ஆயில் பாத்துனா என்னன்னே தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு, புரியல. ஆயில் பாத்து. அதே போல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புது நன்மை 10 வயசில் புது நன்மை, 11 வயசில் உறுதி பூசுதல். கரெக்டாக சனிக்கிழமான பாவ சங்கீதன பெட்டிக்கு போய் நின்றணும். பாவம் செஞ்சோமோ செய்யலையோ பாவம் செஞ்சேன்னு சொல்லணும், மறந்துடக்கூடாது. சாமியாட்ட போய் சொல்லிட்டு வரணும். சொன்னோன்னா அவர் சில மந்திரங்களை சொல்லி தருவார். அதை போய் அங்கே போய் சாமிக்கு முன்னாடி போய் உட்காந்து, சாமின்னா சுருவத்துக்கு முன்னாடி உட்காந்து சொல்லிவிட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் போய் அப்போ தான் நன்மை எடுக்கணும். கடன் திருநாளை மறக்காமல் அனுசரிக்கணும். இப்படிலாம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே கேட்டிசமுக்கு போகிற பழக்கம் உண்டு, மறந்துடக்கூடாது. அதே போல் நமக்கு காலேஜ் ஸ்கூல்ஸாக வந்து மாரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேயே பழக்கின பழக்கங்கள். அதே போல் முடிவெட்டுற கடைக்கு அப்பா தான் கூப்பிட்டு போவார். அந்த கடைக்காரன்ட்ட சொல்லுவார், டேய் வெட்டிரு அப்படின்னுவார். அவ்வளோதான், அப்படி தான் அர்த்தம், மறந்துடக்கூடாது. ஒட்டை வெட்டிட்டு அவனே பிடிச்சி பார்த்துக்குவான். பிடிச்சி பார்த்து, ஆமாம் இங்கே பாரு முடி இல்லை, ஆனால் உங்கள் அப்பா மண்டையை அழுத்தி முடியை பிடிப்பார், ஆனால் அது எனக்கு தெரியாது, உதையை நீ வாங்கிக்கன்றுவார். பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடி வெட்டி அனுப்புவாங்க. அவங்க சின்ன வயசில் எங்கள் அம்மா குளித்த பிறகு எண்ணெய் தடவி விடுவாங்க. அந்த எண்ணெய் தடவிட்டு வாவெடுத்து சீவி இப்படி ஒரு பஃப் வைப்பாங்க. இன்றைக்கும் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு முடி இருக்குதோ இல்லையோ எடுத்து ஒரு சீவி ஒரு பஃப் வச்சுட்டு வந்துடுவேன். இது என்னுடைய இயல்பான பழக்கம். இது யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னா என் பேரண்ட்ஸ், மறந்துடக்கூடாது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு காரியத்தை
ஒரு தலைமுறைக்கு முன்னதாக ஒரு ஒரு தகப்பனோ தாயோ புழக்கத்தில் இருந்த அந்த காரியங்கள் தான் பழக்கத்துக்கு வருகிறது. சமீபத்தில் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தான். எல்லாரும் சபையை முடிஞ்சு போயிட்டாங்க, அவன் மட்டும் நின்று இருந்தான். என்னடா தம்பி அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட தனியாக பேசணுன்னா சொல்லுப்பான்னேன். என் வீட்டுக்காரிகிட்ட சொன்னேன், வேலைக்காரி வச்சிடலாம், நீ ஏன் கஷ்டப்படுற துணிக்கு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், வேலைக்காரி இதுக்குடா தம்பி, உங்கள்கிட்ட தான் வாஷிங் மிஷின் இருக்குன்னு, அதான் பிரச்சனை அப்படின்னா. என்னடா பிரச்சனைன்னு, 4 வருஷத்தில் 3 வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன்னா. என்னடா தம்பி சொல்கிற, 4 வருஷத்தில் எப்படிடா 3 வாஷிங் மிஷின் வாங்கினேன்? பாவம் சனிக்கிழமை மட்டும் அதுக்கு லோடு ஏற்றுனா அது என்ன பண்ணும் அப்படின்னா. எனக்கு புரியலடான்னு. சனிக்கிழமை எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் காலையில் ஆன் ஆகும். ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் இருக்க 6 பேர் துணியும் அது உள்ளார போவோம். கலர் துணியும் ஒன்றா தான் போவோம், வெள்ளை துணியும் ஒன்றா தான் போவோம். புரியுங்களா? அது உள்ளார போன பிறகு எங்கள் வாஷிங் மிஷின் கத்த பார்க்கும்போது எனக்கே அழுகையாக வரும். ரைட்டு அப்படின்னு. 4 வருஷத்தில் 3 வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். என் மனைவிட்ட சொன்னேன், டெய்லி போடுன்னு சொன்னேன்னு. அதை டெய்லி போடுன்னு சொன்னோன்னா அங்கே இன்னவன் இங்கே வந்தா. ஆமாம் அண்ணே, டெய்லி 10 துணி போடுறதுக்கான வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறோம், 20-30 ஒன்றா போட்டால் தானே வேலை முடியும் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், என்னையாவது பழக்கம், அதாவது அன்னன்னைக்கு துவைச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மாலாம் அப்படி தாங்கண்ணே போடுவாங்க. யார்? அப்போ நீ போய் ஆத்தாவை கூட்டுவான்ட்டேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மகளுடைய ஆட்டிடியூடை அந்த அம்மாட்ட பார்க்கலாம், ஒரு மகனுடைய ஆட்டிடியூடை அவங்க அப்பாட்ட பார்க்கலாம், சில இடத்துல மிக்சடாகவும் பார்க்கலாம். இங்கே நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு புழக்கத்தில் வராத ஒரு நீதி பழக்கத்தில் வராது, கட்டாயமாக வராது. இந்த காலேஜ் போன பிறகு இந்த பையலை சொன்னாங்க, டே கமல் மாதிரி முடி வச்சுக்கிடான்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதுக்காகவே நான் கடைக்கு கூட்டு போனாங்க, ட்ரையர்லாம் போட்டாங்க, இப்படி சீ விட்டாங்க. வீட்டுக்குள்ளார நுழைஞ்சேன். எங்கள் அப்பா சொன்னார், குரங்கு வந்துருச்சுன்னாரு. என்ன சொன்னார்? குரங்கு வந்துருச்சு அப்படின்னாரு. உடனே நான் பாட்டு போய் உட்காந்தேன். அவர் பாட்டு இப்படி போனார், அப்படி போனார். பக்கத்தில் நின்னார், கத்திரிக்கோலை எடுத்தார். நீயா போறியா, நான் வெட்டட்டுமா அப்படின்னார். போன மரியாதையை வெட்டிட்டு வந்துட்டேன். புரியல? ஒருத்தருடைய புழக்கம், எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு வருத்தப்படல, அவருக்கு முடியலனாலும் முடிந்த காலத்தில் அவர் கரெக்டாக வச்சுட்டு வாழ்ந்துருக்கார் பாருங்க. ஆனால் அப்போயே ஃபங்க் வச்ச அப்பாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபங்க்கு அப்போயே என்னென்னலாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு புழக்கத்திலே நீங்கள் கொண்டு வராத ஒரு நீதி எப்படி உங்களுடைய பழக்கத்திலே உங்கள் சந்ததி கொண்டு வர போகிறது? நான் சொல்ல வருகிறேன், ஒரு பழக்கம்தான் புழக்கத்துக்கு வரும். அப்போ புழங்கினவர்களிடத்தில் போய் கேளுங்கள், அவர்கள் எப்படி புழங்கினார்கள் என்று. உங்கள் அப்பாட்ட போய் கேளு, உங்கள் அப்பா எவ்வளோ ஜெபம் பண்ணாரோ அதான் உன்ட்ட ஜெபத்தோட ரிசல்ட். உங்கள் அப்பா அம்மா முழங்கால் போடுறவங்களா இருந்தால் நீ கட்டாயமாக முழங்கால் போடுவேன். உங்கள் அப்பா அம்மா வேதம் வாசிக்கிறவங்களா இருந்தால் நீ வேதம் வாசிப்பேன். நீங்கள் புழக்கத்தில் யோசிச்சு பாருங்கள். இவங்க இப்போ இருக்க பிள்ளைகளை நீங்கள்லாம் போய் வேகமாக கேட்குறீங்க, சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்றீங்க. நீங்கள் சொல்லவே வேணாங்க இந்த சந்ததிக்கு சாப்பிடுன்னு சொல்லி. இந்த சந்ததிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போல்லாம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து தட்டை வச்ச பிறகு தான் எத்தனை பசியாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ இருக்க பிள்ளைகிட்டலாம் நீங்கள் கேட்க வேணாம், போய் அதே எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்கிறத காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. புரியுங்களா? சாப்பிட்டியா சாப்பிடலையாலாம் கேட்குற நிலையிலலாம் அந்த பிள்ளைகள்லாம் இல்லை, ஒரு மனநிலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நன்றாக யோசிச்சு பாருங்க, ஒரு புழக்கத்திலே நீங்கள் புழங்காத ஒரு நீதி எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்கமாய் வரும்? ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்து ஒரு பையனை நிப்பாட்டுறா, 8 வயசு வரைக்கும் பல்லு வளர்க்க மாட்டானா. 8 வயசு வரைக்கும் பல்லு வளர்க்க மாட்டான். புரியுங்களா? அவன் சொல்கிறான், அவனை திறக்க சொல்கிறான் பாருங்கன்னா. திறந்தா ஏதோ பாதாள குடியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பல்லெல்லாம் கரு 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 கருன்னு துரு பிடிச்சி. நான் சொன்னேன், ஏன்பான்னு. அவனை பல்லு வளர்க்க கூப்பிட்டு போய் நிப்பாட்டினா முதல்ல அவன் யாரை கூப்பிடுவானா, அவங்க அப்பாவை தான் கூப்பிடுவான். டேடி அப்படின்வான். அவங்க அப்பன் வேகமாக ஓடியாருவான். வந்துட்டு சும்மா புள்ளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத, வாயை குடிச்சிட்டு வாடா. அப்போ அவங்க அப்பன் எப்படி பல்லு வளைக்கிருப்பான்? நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் எங்கேருந்து உருவாகிறதுனா புழக்கத்தில் இருக்கிற பெற்றோரிடத்திலிருந்து உருவாகிறது. ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாக இருந்தான், ஈசாக்கு ஜெபித்து தியானிக்கிறவனாக இருந்தான். யோசித்து பாருங்க. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, ஜேக்கப் அவங்கள்ட்ட இருக்க டிவைனிட்டியை ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்க.
அவங்க இந்த ஆபிரகாமுடைய புழக்கம் பிள்ளைகளுக்கு பழக்கமாய் மாறியதுங்க. அதனால்தான் கர்த்தர் தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்பட அவர் வெட்கப்படவே இல்லையேங்க, வெட்கப்படவே இல்லையே. நீங்கள் சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். கீழே இருக்கிற கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகளுக்கு தூரமாவாய், இதெல்லாம் ஆசீர்வாதமா வரணும்னா, நான் நீதியில ஸ்திரப்படணும்னா பழக்கத்துக்கே வரல, எங்க புழக்கத்துக்கு வந்து ஸ்திரப்படுறது? நீங்க எபிரேயர் 5:13 நீங்க படிங்க. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்னிட்டு காமிக்கிறேன். எபிரேயர் 5:13 நீங்கள் படியுங்கள். ஒரு முக்கியமான வசனம். எபிரேயர் 5:13. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே, பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே, நீதியின் வசனத்தினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். ஐயா, குழந்தை பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் விஷயத்தை இங்க சொல்லும் பொழுது அவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் தீமோத்தேயை குறித்து நிருபங்களில் சொல்றப்ப சொல்றாரு, நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நன்றாய் அறிந்திருக்கிறாயே, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இது ஓன்ட்டு வரல, உன் அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்புறம் ஐநேக்கியாளுக்குள்ளும் லோவிசாலுக்குள்ள இருந்த அந்த அனல் தாண்டா இன்னைக்கு உன்னை பத்தி எரியுதுன்னு சொல்லும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ள இருந்த புழக்கம் தீமோத்தை எந்த அளவுக்கு நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்குது. ஒரு பெரிய ஸ்காலர் ஆகிட்டாருங்க தீமோத்தேயு. டைட்டஸ் ஒரு பெரிய ஸ்காலராக இருந்திருக்கிறாங்க. காரணம் யாரு? புழக்கத்தில் இருந்த அம்மாவும் அப்பாவும் தாங்க. யோசிச்சு பாருங்க. அம்மா சண்டை போடுறவளா இருந்தால் புள்ள சண்டை போடுறவளா தான் இருக்கும். புரியுதா? அதுதான் புழக்கத்தினுடைய பழக்கம். அம்மா அப்பா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் புள்ள ஜெபிக்கிறதா இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொழிலை வைத்து ஒன்றை கணிக்காதீங்க, ஒருத்தருடைய ஆட்டிடியூடை வச்சு கணிங்க. நீதி இருக்கா நாங்கள் பாருங்க, நீதி வெளிப்படுதான்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே ஆபிரகாமிட்ட இருந்து தான் இன்னொரு புழக்கம் வந்துச்சு. போய் ஆபிரகாம் சொன்ன பொய் ஈசாக்கும் சொன்னான். ஈசாக்கு சொன்ன பொய்க்கு மேல பொய் யாக்கோபு சொன்னான். நன்றாக கவனிச்சு பாருங்க. எதை நீதியும் வெளிப்பட்டது, அநீதியும் வெளிப்பட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் குழந்தைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், பெற்றோர் கவனிக்கணும், பிள்ளைகளுடைய நடை உடைகளை கவனிக்கணும், உடை மாதிரிகளை கவனிக்கணும், பேச்சுக்களை கவனிக்கணும், அவங்க ஃபோன் பேசுகிறதை கவனிக்கணும், அவங்க ஒரு லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கிறத கவனிக்கணும், பைபிள் படிக்கிறாங்களான்னு கவனிக்கணும். ஒரு பாஸ்டர் திருச்சியில் தான் இருக்கார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வீட்டில் ஒரு குச்சி எப்போதுமே மாட்டியிருக்கோம். ஏன் திருமணத்தப்போ அவரை பார்க்க போகிறப்ப அவர்கிட்ட போனேன். ஏன் பாஸ்டர் இங்கே குச்சி மாட்டியிருக்குன்னே. வசனம் சொல்லனா டெய்லி அடி உண்டுன்னார். வசனம் சொல்லனா டெய்லி அடி உண்டுன்னார். குச்சினா சாதாரண குச்சி இல்லை, எனக்கு நாம வருது எங்கள் சவேரியார் ஃபாதர் வச்சுருந்த மாதிரி பெரிய கொண்ட குச்சி வச்சுருந்தார். நான் சொன்னேன் எப்படி அடிப்பீங்கன்னு கேட்டேன். கூப்பிட்டார் அவனை, அவன் பேரை சொல்லி, லிவி இங்கே வாடான்னாரு. வந்தான். அப்போ அவர் கூப்பிட்டப்போ அவனுடைய வயசு 22. இன்னைக்கு சொன்ன வசனத்தை சொல்லு அப்படின்னாரு. டேடி எப்போதுமே திரும்பி கேட்க மாட்டீங்களே அப்படின்னா. திரும்பி கேட்குறதும் கேட்காதும் நான் எடுக்கிற முடிவு, சொல்ல வேண்டியது உன் வேலை. எடுத்தார், புள்ளீர்னு போட்டார் பின்னாடி. வந்துடக்கூடாது ஒன்று டக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி போயிட்டான். அவரும் சிரிச்சுக்கிட்டார். இன்னொரு போதகரை சமீபத்தில் சந்தித்தேன். அவர் சொன்னார், டைனிங் டேபிளில் வந்து உட்காருவாங்களாம். காலையில் சாப்பிடும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் முதல்ல ஒரு சின்ன ப்ரேயர், பைபிள் ரீடிங். படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிள்ளை என்ன சொல்லுமான், டாடி சீக்கிரம் முடிங்க, வேன் வந்துருச்சு வேன் வந்துருச்சு வேன் வந்துருச்சுன்னுமா. அப்போ தான் அடுத்த சாப்டரையும் படிப்பாராம். டேடி வேன் போயிருச்சு, நீங்கள் தான் கொண்டு போய் காரில் விடணுவாராம். அடுத்த சாப்டர் படிப்பாராம். வரக்கூடாது, மம்மி டேடி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த சாப்டரை படிப்பாராம். மதரக்கூடாது, மம்மி வந்து சொல்லுமா ஏன்பா நிறுத்துங்கப்பான்னுவான். அடுத்த சாப்டரை படிப்பாராம். மதரக்கூடாது, புரியல, எல்லாம் வீடே அமைதியாயிருமா, வாங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போகலான்னு வரான்.
நேராக ஸ்கூலுக்கு போனோன்னே உங்கள் பிள்ளை இன்னைக்கு லேட்டுன்னு வாங்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்துங்கன்ட்டு வந்துடுவாராம். அந்த பிள்ளைகள் இப்பொழுது எழும்பி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் இப்படித்தான் வளர்க்கிறோம். எங்களை சரியான பாதையில் நடத்தியது எங்கள் அப்பா. அன்னைக்கு எங்களை கண்டிக்கும் பொழுது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருப்பதை கண்டு சந்தோஷப்படுகிறோம். எங்கள் அப்பா இன்னைக்கு எங்களை பார்த்து பூரிக்கிறார், சந்தோஷப்படுகிறார். காரணம், அவர் அன்றைக்கு எங்களோடு இருந்த அந்த புழக்கம், அவருக்கு இருந்த அந்த புழக்கம் பழக்கமாய் மாறி இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் அந்த பழக்கத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன செய்ய போகிறோம்? புள்ள சாப்பிடலடி, எழுப்பி சாப்பாடு கொடு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம. பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம பிள்ளைகள் அழகான உடை உடையணும், நம்ம பிள்ளைகள் மற்ற மத்தியில் பார்க்குறப்ப நல்லா இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிற நம்ம ஏன் அவங்களுடைய ரைச்சஸான ஆட்டிடியூடுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம்? சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளை பேரண்ட்ஸை பார்த்து கொடுக்குற மரியாதை தான் பெருசாயும் கிடைக்க போகிற ஒரு மரியாதை. அன்றைக்கு வீட்டுக்குள்ளார ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் யாரும் உட்கார மாட்டோம். இன்னைக்கு வீடே சேராக இருக்குது, அப்பா நின்றுட்டு இருக்கிறாரு, எல்லாம் உட்காந்துருக்குது. மாறி போச்சு. அன்னைக்கு அப்பா உட்காந்துருப்பாரு, அம்மா அப்பாவுடைய சேர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பிள்ளைகள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். கூடாது, அப்பா ஜட்ஜி மாதிரி உட்காந்துருப்பாரு, பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ வீட்டில் யார் ஜட்ஜி, யார் லாயரு, யார் அக்யூஸ்டு, யார் கிரிமினல், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யோசித்து பாருங்க, என்ன நிகழ்வு நடக்கிறது? சற்று யோசிங்க. ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க. அவன் விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தான், யாக்கோபு விசுவாசித்தான். யாக்கோபிலிருந்து 12 சந்ததிகள் எழும்பி வந்துச்சு. இன்னைக்கு அது விசுவாச சந்ததி என்றே அழைக்கப்படுகிறது. அதே ஆபிரகாம் சொன்ன ஒரு பொய் அவன் பிள்ளையும் சொன்னான், அவன் பிள்ளையுடைய பிள்ளைகளும் சொன்னார்கள். மனதில் எதை கொண்டு வந்து நீங்கள் புழக்கமாய் கொண்டு வர போகிறீர்கள்? நம்மளிடத்தில் சில தேவையில்லாத கிரியைகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா? சொல்லுவாங்க சில பேர், என் பிள்ளை காலேஜ் போய் கெட்டு போயிடுச்சு, ராங். என் பிள்ளை ஏற்ற வீட்டு பையன் கூட போய் கெட்டு போயிடுச்சு, ராங். நம்ம பிள்ளைகள் நம்மளால தான் கெட்டு போகிறாங்க. நம்ம பிள்ளைகள் நம்மளால தான் கெட்டு போகிறாங்க. வெளியே இருக்கவங்களெல்லாம் நீங்கள் உதாரணம் சொல்லாதீங்க. ஏற்ற வீட்டு பையன் கூட அதை சேராமல் தடுக்க உங்களால் முடியும், அவங்களோட பேசாமல் இருக்க உங்களால் முடியும், அதை கட்டுப்படுத்த உங்களால் முடியும். சகல அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் சின்னதாக எடுத்துக்காதீங்க. சந்ததி சந்ததியாக நீதியில் ஸ்திரப்படணும்னா இந்த கொடுமையும் நாசமும் மோசமும் பயமும் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததியை விட்டு நீங்கணும்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு மூத்தவன் புழக்கத்தில் வைத்த அந்த நீதி அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் தலைமுறைகளுக்கே பழக்கமாய் மாறும். நீதியில் பழக்கம் இல்லை. இன்னைக்கு போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன், உனக்கு 99 சங்கீதம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுச்சு. முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்லிட்டு போனேன். கண்ணை திறந்து பார்க்குறேன், ஆளை காணாம். இன்னைக்கு வந்துச்சு, தெரியுன்னு சொன்னியா சொல்லுனேன். எனக்கு 23 சங்கீதம் தான் தெரியுச்சு. அடுத்த வாரம் 91 படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனேன். தெரியல. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போகிறேன்? 10 வருஷமாக போகிறேன், 5 வருஷமாக போகிறேன். சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த வசனங்கள்லாம் எத்தனையோ வசனங்கள் பிள்ளைகளுக்குள்ளார கிடக்குது. உங்கள் பிள்ளைகளை முதல்ல சண்டே கிளாஸ் அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சண்டே கிளாஸ் அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகள் மூலம் பயிற்றுவிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அதில் தான் இருக்குது. வீட்டில் பார்க்குறேன், சினிமா ஓடிட்டு இருக்குதுங்க. சினிமாவை குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்றாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. சினிமா பார்க்குறாங்க உட்காந்து. எதற்கு அதை அனுமதிக்கிறீர்கள் பெற்றோர்? எதற்காக அதை அனுமதிக்கிறீங்க? எதுக்கு அது சாபம் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கணும்? தேவையே கிடையாது. ஆஃப் பண்ணுங்க, கேபிளை பிடுங்கி போடுங்க. முடிஞ்சால் உங்களால் உடைக்க முடியல என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உடைக்கிறேன். புரியல? நான் உடைச்சா வீட்டில் ரகலையாயும் பஸ் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க. ஒரு பெண்மணி இப்படி தான் என்னை கூப்பிட்டா. என் வீட்டுக்கார் நைட்டு பூரா உட்காந்துட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, நீங்களாம் பாஸ்டர் தானே அப்படின்னுச்சு. இதோ வருகிறேன் அப்படின்னேன்.
போனேன் காலையில் விடிய காத்தால, இந்த டிவி தான் இருந்துச்சு, என்ன செய்யணும், தூக்கி போட்டு உடஞ்சிருந்துச்சு, தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். மறந்துடக்கூடாது. அவன் சொல்லிட்டான், அன்னையிலேருந்து இனிமேட்டு இந்த சபைக்கு போனேன் உன்னை கொன்னே அப்படி வந்துட்டான். நான் சொன்னேன் வராத பரவாயில்ல விட்டுருமா அப்படின்ட்டு. புரியல, சினிமா பார்த்து அந்த பிள்ளைகள் வீணா போகுது, குழந்தைகள் வீணா போகுது, இரவுல தூக்கம் இல்லை. புரியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போகுது. பெற்றோர் சேர்ந்து பார்க்குறாங்க உட்காந்து, பெற்றோர் தான் அதற்கு மூல காரணம். நன்மையான காரியங்கள் இல்லைங்க. அன்றைக்கெல்லாம் அம்மா அப்பா பேசுகிற இடத்துல பிள்ளைகள் உட்காந்து நம்ம பார்த்தது இல்லைங்க. இன்னைக்கு அம்மா அப்பா சிட்டின்னு உட்காந்தா வந்து நிற்கிது ஒன்று. என்ன பேச போறீங்க? நாங்கள் 2 பேரும் பேசணும், பேசுங்க. புருஷன் முன்னாடி 75 வயசானாலும் காதல் பண்ண முடியாது போல இருக்கு. புரியல, நம்ம வீட்டிலே நிறைய இடைத்தரகர்கள்லாம் வந்துருச்சு. ஒரு புருஷன் மனைவியை பார்த்து சிரிச்சா என்ன இத்தனை வயசில் சிரிப்பு வேற அப்படின்றது ஒன்று. அவங்க அப்பாவை அன்றைக்கி சொல்லுது, அங்கிள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்த்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறாங்களாம். அவன் பொண்டாடி எப்போ தானே விமர்சனம் பண்ணுறாரு அவர். பாருங்க, நம்ம சந்ததியை நம்ம தாங்க கெடுக்கிறோம், நிறைய விஷயங்களை கெடுக்கிறோம். சற்று கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல தெளிவுக்குள்ளார வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், என்னிடத்தில் உள்ள நீதியை நான் என் புழக்கத்திலே கொண்டு வந்திருந்தேன். ஆனால் நிச்சயம் என் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் கட்டாயம் இருந்திருக்கும். அந்த புழக்கத்திலே நான் கொண்டு வந்தது என்னிடத்தில் பழக்கமே இல்லாத ஒன்று எப்படி என்னிடத்தில் புழக்கமாக இருந்திருக்கும். பாருங்க, ஒரு பெண்ணானவள் சொல்றா, எங்கள் அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க, அதிகாலையில் நான் முழிச்சு பார்க்குறப்பெல்லாம் எங்கள் அம்மா முழங்காலில் தான் நிற்பாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க திருமணம் ஆகி போகும்போது, வேற ஒன்றும் இல்லைப்பா, ஜெபம் மட்டும் பண்ணு எல்லாமே மாறும். நீ ஜெபம் மட்டும் பண்ணு எல்லாமே மாறும். நான் ஜெபிச்சேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீ ஜெபி உன் சந்ததி நல்லா இருக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் அங்கிள் என்ற சொல்லி அனுப்புனாங்க. இன்னைக்கு அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறேன், கடவுள் என் வீட்டை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பாருங்க, சொல்லுங்க. நன்றாய் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு தெளிவை அடைய வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நேற்று இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி வாழ்ந்தோன்ற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த நல்ல அந்த புழக்கங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்களே, நல்ல பழக்கங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்களே. ஏன் அதை யாருக்காக கெடுத்து போட்டு வைத்திருக்கிறீர்கள்? யாருக்காக அதை மந்தமாக்கி வைத்திருக்கிறீர்கள்? வேண்டாம். யாருக்காகவும் நீங்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை யாருக்காகவும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் உங்கள் குடும்பத்தின் தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகிறது. அதை ஏன் மறந்து போகிறீர்கள்? யாருக்காக அதை ஒளித்து வைக்கிறீர்கள்? யாருக்காக அதை மறைத்து வைக்கிறீர்கள்? யாருக்காக அதை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? அற்புதமான ஒரு வாழ்க்கை, விடாதீங்க. ஆபிரகாம் தொடர்ந்த விசுவாசம், ஆபிரகாம் தொடர்ந்த ஜெபம், ஆபிரகாம் தொடர்ந்து பின்பற்றின ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறார், யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார் மோசேஸை பார்த்து, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் மரித்தோருடைய தேவன் அல்ல, ஜீவனுள்ளவருடைய தேவன். எவ்வளோ பெரிய ஒரு விட்னஸ் ஆண்டவர் ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? விட்டுறாதீங்க. உங்கள் நல்ல புழக்கங்களை கொண்டு வாங்க. நீங்கள் தான தர்மம் செய்யணும் பழக்கம் இருக்கா? சந்தோஷமாக செய்யுங்க. விட்டுறாதீங்க. யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, எபிரேய நிருபத்தில் பாருங்கள், புரியுங்களா? ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்க கொடுத்தது அங்கே எபிரேய நிருபக்காரர் சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய மடியில் இருந்த லேவியே காணிக்க கொடுத்தான்றார். புரியுங்களா? கொடுக்கறத உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கள் அப்பா கோயிலுக்கு போகிறப்ப வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது என்ன செஞ்சிருவா தெரியுமா? காசை கொடுப்பார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா, அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் டே கிறிஸ்மஸ் அப்போன்னா 5 ரூபா. 5 ரூபா அன்னைக்கு ஃபேமஸ். பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கணும், கரெக்டாக அந்த உண்டியலில் கொண்டு போய் போட்டுடணும். வருவாங்க, உண்டியலில் போட்டுடணும். இதுதான் கோயிலில் தாம் பக்கத்திலேயே தான் உட்கார வச்சுருப்பாங்க, கவனத்திலே வச்சுருப்பாங்க. ஏதாவது சேட்டை பண்ணோம்னா ஒரு சாத்து விழுவும், நல்ல கவனத்துக்குரியவர்களாக வச்சுருப்பாங்க. ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கொடுக்குற பழக்கம் அந்த புழக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு வரும்.
யாருக்காகவும் அதை மாற்றிக்காதீங்க, யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. இன்றைக்கி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் வஞ்சனை பண்ணாத கூட. ஏன்னா பரலோகம் திறந்து நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். அதனால் வஞ்சனை மட்டும் அவருக்கு மட்டும் காமிச்சிடாத, தானம் தர்மம் செய்கிறதுல வஞ்சனை காமிச்சிடாத. கடவுள் நம்மளை இன்னைக்கு ஒரு குறைவின்றி வாழ வச்சிருக்கிறார். விட்டுறாதீங்க. இதெல்லாம் பழக்கம் பாருங்க. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கே தசமபாகம் கொடுக்குறான்னா, மெல்கிசேதேக்கு அப்போ சொல்கிறாரு ஆபிரகாம் மட்டும் கொடுக்கல, மடியில் இருந்த ஆபிரகாமுடைய சந்ததியே 12 கோத்திரமே கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்றார். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்ன்றதை மறந்துடாதீங்க. தேவை மறந்துடக்கூடாது. ஒரு புழக்கம்தான் பழக்கமாய் மாறுகிறது, பழக்கம்தான் புழக்கமாய் மாறுகிறது. அந்த புழக்கம்தான் ஒருவனை நீதியிலே நிலைத்திருக்க வைக்கிறது. விட்டுறாதீங்க, கொண்டு வாங்க. உங்கள் ஆட்டிடியூடை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க நல்ல டிவைனிட்டியை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க நல்ல சுவாபங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்பதாக வாழ்ந்து காருங்க. மறந்துடக்கூடாது. எங்கள் அப்பா கோவப்படுவார் அப்படின்றத புள்ள சொல்லுது, புரியல? புள்ள கோவப்படுது, அது அப்பாவே பார்க்குறார். தாவீது தன்னிடத்திலிருந்து சொல்கிறான், என் வாலிபத்தினுடைய பாவங்களை எண்ணாதிரும் ஆண்டவரே. ஏன்னா அவன் புள்ள அந்த பாவம் செய்கிறப்ப அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதற்கு ஆண்டவர்கிட்ட வருந்துகிறான், மன்னிப்பு கேட்கிறான். யோசித்து பாருங்க. உங்களுடைய நல்ல பழக்கங்கள் புழக்கத்திற்கு வரட்டும். யாருக்காகவும் அதை நிப்பாட்டி வைக்காதீங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்க, ஏன் ஜெபத்தை விட்டீங்க? திரும்பி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் தான் முக்கியம். விட்டுறாதீங்க. உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும்ல, திரும்பி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. விடாதீங்க. ஆண்டவரோடு உறவாடுற விஷயத்தில் மறுபடியும் தொடங்குங்க. தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தை தொடங்குங்க. ஊழியை செய்கிறத தொடங்குங்க. பிரதர் கூட எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய விஷயங்கள் தொடங்குங்க. உங்கள் சந்ததி பார்க்குறது. பிரைஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, கொண்டு வாங்க. சொல்லுவாங்க வீட்டில் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்குது, அப்படியே அம்மாவை உரிச்சு வச்சிருக்குது, புரியுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இல்லை. நாளைக்கு உங்கள் பிள்ளை சொல்லணும், எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர், எங்கள் அப்பா பொறுமையாளவர், எங்கள் அப்பா சகிக்கிறவர், எங்கள் அம்மா ரொம்ப விட்டு கொடுக்குறவங்க. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் சொல்லணும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நீதியில் பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? குழந்தைகளாக தான் இருப்பாங்க. எவ்வளோ காலத்துக்கு குழந்தைகளாக இருக்க போகிறீங்க? ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க, தயவுசெய்து கொண்டு வாங்க. விடாதீங்க, விடாதீங்க. புரியல? தானியேல் 3 முறை ஜெபித்தான் என்று சொன்னால் தானியேலுடைய அப்பா கட்டாயமாக ஜெபிச்சிருப்பார். ஒரு முறை ஜெபிக்கிறதுக்கே அதுக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. 3 முறை தவறாமல் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுறான்னா வந்துடக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அப்பாவுடைய ஜெபம் தானியேலுக்கு உதாரணமாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன், பாபிலோனியர் போய் இஸ்ரவேல் தேசத்தை சூறையாடுறப்ப தானியேல் அப்பா முழங்காலில் இருந்துட்டுருப்பார். அப்போ தானியேல் போய் சொல்லியிருப்பார், அப்பா எல்லாம் உடைச்சு போடுறாங்கப்பா, வீடே இடிஞ்சிட்டு இருக்கப்பான்றப்ப அவர் மறுபடியும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி இருந்திருப்பார். என்னப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே இடிஞ்சு விழுவுதுப்பா அப்படின்னு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணியிருப்பார். அப்பா என்னை தூக்கிட்டு போகிறாங்கப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி இருந்திருப்பார். அந்த அழகான புருஷர்களை எல்லாம் கொண்டு போய் அந்த தேசத்தில் வச்சப்ப அவங்க அப்பா ஜெபம் நிற்கலை. புள்ள வாழ்க்கை மேன்மைப்படுது. புள்ள இப்போ தான் யோசிக்கிறான், ஆஹா எங்கள் அப்பா பண்ண ஜெபம் தான்டா இன்னைக்கு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்ற தானியேல் தீர்மானித்தவன் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக தான் இதான சம்பவம். தானியேலுடைய அப்பா வாழ்க்கை சிறைப்பட்டு போகிறப்ப அவங்க கிழமைகளவையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்க நல்ல அழகான புத்திரர்கள் குமாரர்கள் இவங்களை தான் கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஜெபம் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுது. ஊடு இல்லை, வாசல் இல்லை, யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவருடைய முழங்கால் ஜெபம் விடலை. அந்த நிலையில் கூட, அந்த முழங்கால் ஜெபத்தில் கூட அந்த மனுஷனுடைய நிலை பார்த்தீங்கன்னா அந்த ஜெபமாக தான் இருந்துச்சே தவிர தான் புள்ள சொல்கிற எதுவுமே தான் கண்ணுக்கு முன்னாடி வரலை. தான் கண்ணுக்கு முன்னாடி வரல. தான் புள்ள சொல்கிறது எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி வரல. அந்த கண்ணுக்கு முன்னாடி வராதனால அவருடைய ஜெபம் இருந்துச்சு. புள்ள போகிறான், அப்பா 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 அப்படின்றான், சத்தமே இல்லை. அந்த தேசத்துக்கு சிறையிருப்பிலே போன தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 4 பேரும்
பிரதானி கண்களில் தயவு கிடைத்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். தானியேல் ராஜாவினுடைய சந்நிதியிலே நின்றான். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலை சொன்ன என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? வீடு இடிஞ்சா கூட எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவார். புள்ளைய கைது பண்ணி கூட்டு போனாலும் எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவார். கண்ணை திறக்க மாட்டார். இப்போ தான் விசில் அடிக்கும்போது இங்கே சொல்லுதே, ஏய் 3வது விசில் அடித்தோன்னா ஆஃப் பண்ணிடு. இந்த 3வது விசில் அடித்தோன்னா என்ன பண்ணிடு? ஆஃப் பண்ணிடு. 3வது விசில் அடித்தோன்னா ஆஃப் பண்ணிடு. இப்போல்லாம் கடிகாரத்தை முன்னாடி வச்சுட்டே ஜெபம் பண்ணுறாங்களே, தோத்திரம் 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 தோத்திரம். ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்றேன், உங்கள் நீதியின் பழக்கத்தை விடாதிருங்கள். அந்த பழக்கம் புழக்கமாய் மாறினால்தான் நீதியிலே ஸ்திரப்பட முடியும். ஏசாயா 54:14 வாக்குத்தத்தமாய் மாறும். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு அதிகாரம் கூட படிக்க பழக்கம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது படிக்க ஆரம்பிங்க. ஒரு சாப்டர் அது படிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பைபிள் எடுத்து கொடுங்க. விடாதீங்க. நீங்கள் படிங்க பக்கத்தில் உட்காந்து. பதிலக்கூடாது நான் ஃபோனில் படிச்சுக்கிறேன்னு சொல்லாதீங்க. பிள்ளையும் ஃபோனில் தான் படிக்கும். படிக்க வைங்க. ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுங்க. நீங்கள் பாடுங்க, உங்கள் பிள்ளை பாடட்டும். வா ஜெபம் பண்ணலான்னு கூப்பிடுங்க. ஜெபத்தில் உட்கார வைங்க. விடாதீங்க. நற்கிரியைகளை உங்களுக்குள்ளே தொடங்கினவர் அவர் நாள் பரியந்தம் அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். விடாதீங்க. நீதியின் பழக்கத்தை வீட்டிலே தொடங்குங்கள். அதை பழக்கமாய் கொண்டு வாங்கள். அது புழக்கத்துக்கு வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவன் இருக்கிறான். புரியுங்களா? பல்லு விளக்காதவன் இருக்கிறான். புரியுங்களா? தண்ணியை கண்டா பயப்படுற ஆள் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் கிடக்குது. முதல்ல பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நல்ல பழக்கங்களை கொண்டு வாங்க. புரியல? இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு ரெகுலேஷன் வேணும். இதை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த பழக்கம் புழக்கமாய் மாறும். நீங்கள் நீதியிலே ஸ்திரப்படுவீர்கள். தானியேல் அழகாய் சொல்கிறார், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தினுடைய ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அந்த லைட் ஒரு நாள் அவியாது. யோசிப்பார். சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறோன்னா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானீரையா முற்பிதாக்கள் நம்ம பிள்ளைங்க பார்த்து என்ன சொல்லணும்னா, எங்க அப்பாவுடைய தெய்வமேன்னு சொல்லணும். பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. விடாதீங்க, பழகுங்க. வேதம் நமக்கு அவ்வளோ வெளிச்சமா இருக்குது. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்கு புழக்கமா இருந்ததுனால தான் நம்மளை பழக்கத்திற்கு வர சொல்றாரு. அவர் சொல்றாரு, வாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமா இருக்கிறேன். என்னிடத்துல வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன ஃபாலோ பண்ண, நான் சிலுவை சுமந்து தான் போறேன், நீ உன் சிலுவை சுமந்துட்டு வா, கஷ்டமே இல்லை, ஃபாலோ மீ. ரொம்ப அழகா சொல்றார். அவர் படாத ஒன்றை நம்மளை படுத்துகிறவர் அல்ல. அவர் பட்டதெல்லாம் நமக்கு பாடமாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு, பாடுகளாக்கிட்டு போல. அவர் பாடுபட்டார், அவையெல்லாம் நமக்கு பாடமாக்கினார். நீங்க இந்த உலகத்தில் உங்களுடைய சந்ததிகளுக்கு வைத்து விட்டு போகிற பாடுகள் எல்லாம் பாடங்களாய் மாறட்டும். ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். உங்கள் துதிகள் எல்லாம் உங்கள் வீட்டை அலங்கரிக்கட்டும்.
உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் புழக்கத்தினால் வந்த நீதியாக இருக்கட்டும். இவன் கரெக்டுன்றதை பரலோகம் சொல்லட்டும். அந்த கரெக்டில் எப்பொழுதுமே நில்லுங்க. யாருக்காகவும் அந்த இடத்தை விட்டு விலகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். யாருக்காகவும் விலகாதிருங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ யாருக்காகவும் விலகாதிருங்க. அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். நிச்சயம் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுதிருப்போம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஏசையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசம் ஈசாக்குக்குள்ள, ஈசாக்குடைய விசுவாசம் யாக்கோபுக்குள்ளார, யாக்கோபுடைய விசுவாசம் 12 கோத்திரங்களுக்குள்ளார. அது அதோடு நின்றுச்சா? நமக்கு ஒரு பேர் சொல்லுவோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். எதனால? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளி ஆனான். பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுடைய புழக்கம் இவ்வளோ பெரிய பழக்கங்களை கொண்டு வந்து எத்தனை ஜெனரேஷன்ஸ் தள்ளி இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கிறதுல ஆண்டவர் பெருமைப்படுறாருன்னா இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் புழக்கத்தை யாருக்காக மாற்றிக்காதீங்க. நீங்கள் சின்ன வயசில் கடைப்பிடித்த ஒழுக்க நெறிகள், கீழ்ப்படிதல், தாழ்மை, பொறுமை,
பெற்றோர் கற்றுக் கொடுத்த நிறைய நல்ல விஷயங்களை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நீதி வாழ்க்கை, உண்மை வாழ்க்கையை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்கள் இந்த புழக்கத்திலேயே இருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாரே அந்த பழக்கம் உண்டாகட்டும். அவர்களுக்குள்ளாரே அந்த பழக்கிற பழக்கம் சந்ததி சந்ததியாக அந்த பழக்கம் உண்டாகட்டும். அதனால் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பழக்கத்தில் நீதியிலே பழகிறவனா என்னை மாற்றுங்கப்பா. நீதியிலே பழக்கம் உள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த நீதியை பிராக்டிஸ் பண்ணுறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதை நாங்கள் பிராக்டிக்கலில் கொண்டு வரவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பழக்கமும் புழக்கமும் என்னை நீதியில் ஸ்திரப்பட பண்ணக்கூடியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நீதியில் நான் ஸ்திரப்படும் பொழுது கொடுமைக்கு தூரமாகிறேன், திகிலுக்கு தூரமாகிறேன், பயத்துக்கு தூரமாகிறேன். அது என்னை அணுகுவதில்லையப்பா. அதனால கையை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. ஏசையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா ஏசையா, எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் குல தெய்வம் நீங்க தான்ப்பா. எங்கள் பரிசுத்த தெய்வம் ஏசையா, 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 என் நீதி நீதானையா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சேக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாரத்தில் எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே, நீதியில் பழக்கமில்லாதவர்களாக இருந்து எங்களை நீதிக்குட்பட பண்ணி ஆண்டவரே, நீதினா என்னான்னு தெரியாத பாவிகளாக இருந்த எங்களுக்கு உம்முடைய நீதியினாலே ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையும் நீதிமானுடைய தகுதியும் கொடுத்து நீ நீதியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எங்களை அழைச்சிங்களே ஆண்டவரே. உம்முடைய பழக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் புழக்கமாய் மாறட்டும். எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த சில நல்ல காரியங்களை எங்கள் வாழ்க்கையின் பழக்கமாய் கொண்டிருக்கிற நாங்கள் அவர்களிடத்திலிருந்து புறப்பட்ட தீயவைகளை மறக்கக்கூடிய இருதயங்கள் எங்கள்கிட்ட உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நீதியில் பழக்குவிக்கிற பிள்ளைகளாய் மாற, புழக்கத்திலே அதை கொண்டு வர எங்கள் சந்ததிகள் அதை பின்பற்றக்கூடியதாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. நாங்கள் நீதியிலே ஸ்திரப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒரு காரியத்தை நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராக்டிஸ் எங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்தாவியானவரை அனுப்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நீதியில் ஸ்திரப்பட, கொடுமைக்கு தூரமாக, திகிலுக்கு தூரமாக, பயமில்லாதிருக்க, நீதியின் பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளட்டும். தேவ கிருபை ஆளட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்கள், உழைப்புகள் எல்லாவற்றும் தேவக்கரம் இருந்து நடத்துவதாக ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.